வால்சப்பா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான அயில மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். ரொம்பவே எளிமையான முறையில் 5 நிமிஷத்தில் மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க சமையல் புதுசாக கற்றுக்கிடுறவங்களும் பேச்சுலர்ஸுமே ரொம்பவே ஈஸியாக வைக்கக்கூடியது தாங்க அயில மீன் குழம்பு. எப்படி வைக்கலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லாக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாங்க நீ வீடியோக்குள்ளே போய் சூப்பரான அயில மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கிடலாம். மீடியம் சைஸு ஒரு வெங்காயம் 4 கட் பண்ணி போட்டுக்கிடலாம். 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். 1/4 ஸ்பூனு ஜீரகமும் சேர்த்துக்கிடலாம். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் 2 ஸ்பூனுமே சேர்த்துக்கிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அலசி போட்டுக்கிடலாங்க. தேங்காயில் கொஞ்சம் போல் தண்ணியை விட்டு மையாவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் தேங்காவை அரைச்சி கொண்டு வந்துடலாம். மண்சட்டியில் கழுவி வச்சுருக்க அயில மீனை எடுத்து போட்டுக்கிடலாங்க. அயில மீன் மண்சட்டியில் எடுத்து போட்டுட்ட பிறகு நீளமாக 2 கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவையை சேர்த்துக்கிடலாம். பழுத்த பழமாக ஒரு தக்காளி பழம் காம்பை நீக்கிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிடலாம். மீன் குழம்புக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. 2 கட் பண்ணி மீனில் சேர்த்துக்கிடலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு மீனில் புளி கரைசலுமே சேர்த்துக்கிடலாம். புளி கரைசல் சேர்த்துட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் விழுதுமே எடுத்து மீனில் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்ட பிறகு மிக்ஸி ஜாரை அலசிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியுமே மீனில் ஊற்றிக்கிடலாம். உப்பையும் போட்டுக்கிடலாம். உப்பை போட்டுட்ட பிறகு லைட்டாக ஒரு கரண்டி விட்டு ஒரு கலரி எடுத்துடலாங்க. மீன் அதே சமயத்தில் உடையக்கூடாது. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சில்லி ஃப்ளேக்ஸு 1 ஸ்பூனை தூவி விட்டுடலாம். சில்லி ஃப்ளேக்ஸு இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் அங்கங்கே ரெட் கலரில் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். சாதத்தில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ஒரு கடியில் சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு கடி காரமாக படும்போது சாப்பிடும்போது எரிப்போட வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் நான் சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சிடலாங்க. மீன் குழம்பு கொதித்து வரும்போது நுரை போல் இப்படியே பொங்கி வரும். அந்த நேரத்தில் கரண்டியை போட்டு ஒரு கிண்டி விட்டுடலாங்க. ரொம்ப கிண்ட வேண்டாம். லைட்டாக ஒரு அந்த நுரை மட்டுமே அடங்குற அளவுக்கு கிண்டி விட்டுட்டிங்கன்னா போதும். குழம்பு நல்லா கொதிக்கும் போது தீயை மீடியம் சைஸுக்கு வச்சுக்கிடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் மீன் குழம்பு கொதிக்க விடலாங்க. மீன் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும்போது மனம் வீசும் பார்த்திங்களா, வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ கரண்டியை வச்சு அந்த நுரை பொங்கறதுக்கு மட்டும் சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டேங்க. நம்ம கரண்டியை போட்டு கிண்டுறோமேன்னு சொல்லி மீன் உடைஞ்சிருமா உதிரி ஆகணும் இல்லவே இல்லைங்க. மீன் முழுசாகவே சூப்பராகவே இருக்கும். இப்போ நல்லா மீன் கறி கொதிச்சுட்டு வந்துட்ட பிறகு உப்பு காரம் புளிப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க. 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலேயே குழம்பு கொதிச்சாச்சு. இறக்கிடலாம். இப்போ தாளிச்சிடலாம். தாளிப்பு கடாயை எடுத்துட்டு எண்ணெயை ஊற்றிடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு பொட்டி வந்துட்ட பிறகு மீன் குழம்புல எடுத்து ஊற்றிடலாங்க. மீன் குழம்புல எடுத்து தாளிச்சதை ஊற்றிட்டு எடுத்து பாருங்கள். மீன் ஒன்றுமே உடையாமல் முழுசாக சூப்பராக இருக்கும். சூப்பராக அயில மீன் குழம்பு ரெடிங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். மீன் சுத்தமாகவே உடையாது, கரைஞ்சும் போகாது, முழுசாக அப்படியே இருக்கும். சுடு சாதத்தில் மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட்டாக்கா டேஸ்ட்டு அட்டகாசமாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. மனமும் ருசியும் வேறு லெவல். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.